திருப்பலி முடிந்த பிறகு அருள் தந்தையர்களுக்கு குருத்துவ உதவியை தாராளமாக வந்து உதவி செய்யுமாறு திருத்தல வளர்ச்சிக்கு. ஆகவே அந்த பழைய கோவிலை புனரமைப்பு செய்ய இருக்கிறோம். ஆகவே ஜபங்களையும் தெரிவிப்போம். 2 பேருமே ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருந்து சாதனைகளை செய்யக்கூடியவர்கள், காரியங்களை செய்யக்கூடியவர்கள், ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக பழகக்கூடியவர்கள், மக்களோடு மக்களாக மக்களுடைய சேவை அறிந்து நல்ல மெய்ப்பனாக நல்ல ஆயனாக இருப்பவர்கள். ஆகவே அத்தகைய அன்பு தந்தையர்கள் தங்களது குருத்துவ வாழ்வில ஊழியர்களாக பணியாற்றி இருக்கின்றார்கள். நாமும் சேர்ந்து நன்றி தெரிவித்திருக்கின்றோம். தொடர்ந்து இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலனை தர வேண்டும். இன்னும் பொன்விழா வைர விழா என்று அவள் கொண்டாட வேண்டும். கடைசி வரை ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக ஊழியர்களாக திகழ வேண்டும். ஆண்டவரது திட்டத்திற்கு ஏற்ற ஆண்டவரது கருவிகளாக அவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். அதற்கு இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் உழைக்க வேண்டும். நொடி வாய்ந்த வளர்ச்சி சிறப்பர் அவர்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நவ நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் ஜெபித்து விட்டு செல்வார், திருப்பணி நிறைவேற்றி செல்வார். நானும் கடந்த 3 வருஷமா பார்த்துட்டு திருத்தலத்தின் சார்பாக, ஊர் பெரியவர்கள் சார்பாக, அனைத்து பக்தர்கள் சார்பாக நாம் இப்பொழுது கொண்டாடி அணிவித்து கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.